ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிச்சனில் க்ரீன் பீஸ் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பச்சை பட்டாணி வாங்கி நல்லா விரித்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் சீரகம், 2 பட்டை, ஒரு 5-6 கிராம்பு, கூடவே ஒரு 4-5 காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், ஒரு 7-8 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதெல்லாம் கட் பண்ணி போட்டுக்கணும். கூடவே ஒரு பிடி புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு எல்லாத்தையுமே போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். அப்புறமா தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். எல்லாமே ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அரிசி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம், பாஸ்மதி ரைஸ். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு, அதாவது ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சம் 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெயை விட்டு எண்ணெய் காஞ்சதும் பட்டை, பிரிஞ்சி இலை போட்டுட்டு கொஞ்சம் பெருஞ்சீரகம், 2-3 பட்டை, ஒரு 4-5 லவங்கம் போட்டு 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். எல்லாம் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ முதலையே சின்ன வெங்காயம் போட்டுக்கோம். இப்போ சின்ன வெங்காயம் போடனாலும் போடலாம், இல்லைனா ஒரு பெரிய வெங்காயமாக அதை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வேகட்டும். இதுக்கு நம்ம வேறு எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை, தக்காளி எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. வெறும் வெங்காயம் தான் போட்டு வதக்குறோம். ஏன்னா பச்சை மிளகாலாம் போட்டு அரைச்சாச்சு காரத்துக்கு. அதனால் சாப்பிடும்போது அது இதுன்னு மாட்டும், எடுத்து போடணும் அப்படின்ற பிரச்சனையே கிடையாது. அழகாக எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கலாம். ஏன்னா பச்சை பட்டாணி ரொம்பவே நல்லது. இப்போ நம்மளுக்கு சீசன், அதனால் அது வாங்கி இது மாதிரி செய்யலாம். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா விழுதை போட்டுக்கலாம். பட்டை சாமான்லாம் போட்டு இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் வெங்காயம்லாம் சின்ன வெங்காயம்லாம் போட்டு அரைச்சிருக்கோம். சின்ன வெங்காயம் போடும்போது கூடுதலாக வேறு மாதிரி ஒரு டேஸ்ட் வரும். இது நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். எப்பயுமே ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியில் செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்ல சீசன், இனிமேல் கிடைக்க ஆரம்பிக்கும். சீப்பாகவும் இருக்கும், இருக்க விலை குறையும். இந்த மாதிரி டைமில் நம்ம சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்ம சமையலையும் செய்ய பழகிக்கணும். என்ன நல்லா கிடைக்குதோ அந்த சீசனில் அதை என்ஜாய் பண்ணிக்கணும். ஆக இந்த மாதிரி பாருங்கள், நான் எவ்வளோ அழகாக கட் பண்ணி தோலெல்லாம் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த பட்டாணியை சேர்த்துக்கலாம். இது ஒரு 1/2 கிலோ பட்டாணி இருக்கும். அரிசி 250 கிராம்ஸ், அதாவது நான் எடுத்த கப்பில் 2 கப் இருந்துச்சு. கொஞ்சம் பெரிய கப், அது 2 கப் இருந்தது. இதுக்கு இவ்வளோ போட்டிருக்கேன். இவ்வளோ போட்டால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பட்டாணி நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த பட்டாணிக்கு மட்டும் ஃபஸ்ட்டு தேவையான உப்பை போட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். இந்த எண்ணெய் நெய்யில் இந்த பட்டாணியும் நல்லா வதங்கிடணும். ஏன்னா நம்ம குக்கரில் போடல, ஏன்னா மொத்தமாக போடும்போது அது சேர்ந்து வெந்துரும்ன்ட்டு. ஆக நம்ம இப்போ இந்த மாதிரி சட்டியில் தான் போடுறோம். அதனால் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டு மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் வேக வைக்கலாம். ஈஸியாக வெந்துடும். இருந்தாலும் நல்லா அது கிண்டி விட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா கொஞ்சம் வேகட்டும். இப்போது நம்ம குக்கரில் போட்டோன்னா மொத்தமாக அது வெந்துடும் அரிசி வேகும்போது. இப்போது நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, நம்ம எவ்வளோ அரிசி எடுத்து வச்சுருக்கோமோ, இப்போ 2 கப் எடுத்து வச்சுருக்கோன்னா 1.5 பங்கு, அதாவது 3.5 கப் தண்ணி ஊற்றணும். அதை தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் ஊற்றிருக்கோம். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எவ்வளோ ஊற்றுறோமோ எவ்வளோ இருக்கோ அதை ஊற்றிட்டு மீதிக்கு தண்ணியும் ஊற்றிடணும். அதாவது 1.5 பங்கு. சரியா? இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். 1 கப் அரிசினா 1.5 கப் தண்ணி சரியாக இருக்கும். ஏன்னா நம்ம அரிசியும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கோம். இப்போ நல்லா இந்த தேங்காய் பால் தண்ணியை கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை எடுத்து போட்டுக்கலாம். பாஸ்மதி ரைஸ் தான் போடணும்னு இல்லை, சாதம் வடிக்கிற அரிசியில் கூட நம்ம செஞ்சுக்கலாம். பாஸ்மதி ரைஸ் போட்டோம் அப்படின்னா கூடுதலாக ஒரு ஃப்ளேவர் சீரக சம்பா அரிசியில் கூட போடலாம், நல்லாயிருக்கும். இப்போ அரிசியெல்லாம் போட்டுட்டு நல்லா ஒன்று போல் கிளறி விட்டுடலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதித்து வரும்போது நல்லா மூடி வச்சிடலாம். அது பாட்டுக்கு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம ஹையில் வச்சுக்கலாம். ஹையில் வச்சுட்டு அப்புறம் ஒரு பெரட்டி விட்டு
அதுக்கப்புறமா சிம்மில் வச்சிடலாம், லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். அது பாட்டுக்கு வேகும். குக்கர்னால் இத்தனை சவுண்டில் வேகும்ன்ட்டு கணக்கு சொல்லலாம். இது வந்து நம்ம வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். குக்கர்லேயும் செய்யலாம், நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இந்த மாதிரி செஞ்சேன். பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குல்ல, க்ரீனிஷாக ரொம்ப அழகாக இருக்குது. வேறு தக்காளி எதுவுமே சேர்க்கல, நம்ம கும்முன்னு ஒரு வாசம்லாம் சேர்க்கல, மைல்டான ஒரு வாசனையில். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இந்த தேங்காய் பாலும் இருக்குல்ல, இவ்வளோ பட்டாணி போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அது நல்லா வெந்து வரட்டும். மறுபடியும் மூடி சிம்மில் வச்சிடலாம். இப்போ லாஸ்ட்டாக 2 டீஸ்பூன் நெய் விட்டால் நல்லாயிருக்கும். அந்த நெய்யோட ஃப்ளேவர் கூடுதலாக கிடச்சி இன்னும் நல்லாயிருக்கும். அதை அப்படியே மூடி வச்சிடலாம். நான் என்ன பண்ணேன், அடியில் வந்து ஒரு தோசை தவா வச்சு அது சூடானதுக்கப்புறமா இதையும் வச்சு அப்படியே போட்டு வச்சுட்டேன். ஆக அது வந்து என்ன ஆகும், அழகாக அந்த தண்ணியெல்லாம் இழுத்துரும், நல்லா ஒன்று போல் எல்லாம் வெந்துடும். அதுக்காக அப்படி வச்சுட்டேன். இப்போ கிண்டி பார்க்கலாம். கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு, லேசாக ஒரு பிசு இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுட்டா சரியாக போயிடும். நல்லா ஏற்கனவே நல்ல வாசமாக, நல்ல நெய் வாசம், தேங்காய் பால் வாசம், அந்த பட்டை சாமானோட வாசம், இஞ்சி பூண்டு வாசம் எல்லாம் சேர்ந்து நல்ல மணமாக இருக்குது, ரம்யமாக இருக்குது. இப்போ மறுபடியும் மூடி வச்சுட்டு இப்போ எடுத்து பாருங்கள். ஆஹா, எவ்வளோ அழகாக பொலன்னு வருது பாருங்கள். பிள்ளைங்களுக்கு கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க, பெரியவங்களுக்கு கொடுத்தாலும் சாப்பிட்லாம், ஒரு விருந்துக்கும் வைக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.